here and I am very happy to talk to you about Christmas. Christmas is celebrated every year on December 21st. It marks the birthday of Jesus Christ, who taught the world the lesson of love, forgiveness and brotherhood. But Christmas is not just about history. It is about joy and excitement. During this season, we decorate our homes with bright lights, stars and beautiful Christmas trees. And we wait eagerly for Santa Claus to bring us gifts, and we enjoy singing carols like Jingle Bells. However, the true gift of Christmas is not found inside the wrapped gift. It is found in our heart. It is about sharing. It is what we have with those who are less fortunate. It is about தன் மகனையே வைக்கிறாங்க அனுப்ப சித்தமானார். நாசிரிக்கும் முறை கன்னிமரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் தூங்கிக் கொண்டிருக்கையில் கலிலேய மாநகரில் தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை பெற்றுள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கண்ணியாயிற்று. தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிலவிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். தனக்கு நிச்சயிக்கப்பட்ட முறையில் கருவுற்று இருந்ததை யோசேப்பு அறிந்தார். ஆனால் யோசேப்பு நீதிமன்றம் இருந்தபடியால் மரியாதை அவமானப்படுத்துவதில்லாமல் ரகசியமாய் மரியாதை இயக்கிவிடம் யோசித்துக் கொண்டிருந்தார். மரியாள் மிகவும் நல்லவளாயிற்று. இது எப்படி நிகழ்ந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாதையிலிருந்து நாம் யாருக்கும் தெரியாமல் விலகிவிடலாமா? ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? அன்று இரவு நான்கு யோசிப்பின் கனவை தோன்றி, யோசேப்பு, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவார். ஏனெனில் அவர் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். மக்களுக்கும் வெளிப்படுத்துவது என்னவென்றால், வேண்டுமென்றும் மக்களுடன் கலந்திருக்க வேண்டும் என்று அரசு கட்டணம் பிறப்பித்துள்ளார். எனவே அவரவர் தங்கள் ஊருக்கு சென்று தனி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்போது தாவீது வழிவந்தவரான யோசேப்பு தனக்கு மனமுப்பதுமான மரியாவோடு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீது ஊருக்கு சென்றார். அப்போது மரியாவுக்கு தேர்காலம் வந்தது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள்.
ஐயா, என் மனைவி பிரசவ வகையால் வேதனைப்படுகிறாள். சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவி பிரசவ வழியால் வேதனைப்படுகிறாள். சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லையே ஐயா. சத்திரத்தில் இடம் கிடைக்காததால் அருகில் இருந்த மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றார்கள். அங்கு மரியா இறைமகனை பெற்றெடுத்தார். அப்பகுதியில் உள்ள வழிகளிலும் உடலில் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடைக்கு காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் ஆண்டவருடைய தூதர் அவர்களும் தோன்றி அவர்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அவர்கள் விரைந்து சென்று மரியாதையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திலிருந்து இறங்கி கண்டார்கள். அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட மக்கள் அனைவரும் வியப்புற்றார்கள். ஆனால் மரியாத முயற்சிகளோடு உள்ளத்தை வருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். பெத்லகேமில் இயேசு பிறந்திருந்த வேளையில் கிழக்கிலிருந்து நாடுகள் எருசலேமுக்கு வந்து அக்குழந்தையை பற்றி விசாரிக்க எழுந்து அந்த மனமலைக்கு வந்து, ராஜாவே வாழ்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்பின் எழக் கண்டோம். அவரை வணங்க வந்திருக்கிறேன். என்னது யூதரின் அரசரா? எந்த விட பெரியவரா? மலையில் நன்கிறேன், தலைமை போடுகிறேன். எல்லாருக்கும் வாருங்கள். மெசியா எங்கு பிறப்பார் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு பிறப்பார் என்பதை இறைவாக்கினர் எழுதியுள்ளார். அப்படியா? நீங்கள் போய் குழந்தையை குறித்து திட்டவட்டமாக எனக்கு அறிவீர்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன். இப்போது போய் வாருங்கள். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டுக் கொண்டார்கள். இதோ முன்பு எழுந்த விண்ணில் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. வீட்டுக்குள் அவர்கள் கூட குழந்தையும் அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டு எதிர்கொள் விளையாடுவதோடு குழந்தையை வணங்கினார்கள். அதை சேவைகளை பிறகு ஒன்று சாம்பிராணியும் வெள்ளி தோலையும் காணிக்கையாக கொடுத்தார்கள்.
இன்றைய நாளில் நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு வார்த்தை தான். இது ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் நடத்தக்கூடிய பள்ளி என்பதால் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சிறு செய்தியை விட்டு செல்ல நான் ஆசைப்படுகிறேன். இன்று நம்முடைய இந்திய தேசமானது மதசார்பற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்துபட்ட தேசமாக உலக நாடுகளில் வளம் வருகிறது. அதற்கு ஒரே காரணம் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டிருக்கிறோம் என்பதுதான். உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். உலக நாடுகளில் பல நாடுகளை பார்த்திருக்கிறேன். உலக நாடுகளில் பல நாடுகளில் இரவு பொழுதை கழிக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், என் தேசத்தை போல இந்த உலகத்தில் ஒரு தேசமும் கிடையாது என்பது. உலக நாடுகளில் அதுவும் குறிப்பாக இரவு நேர பொழுதை கழிக்கும் போது நான் நினைத்ததுண்டு, என் தேசத்தை போல ஒரு பாதிப்பு எந்த தேசத்திலும் கொடுக்க முடியாது. என் தேசத்தை போல ஒரு அன்பை இந்த உலகில் எங்கும் நான் அனுபவிக்க முடியாது. அது என்னவென்றால், நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொள்ளலாம், அது அரசோ காவலர்களோ அல்லது நம்முடைய கட்டமைப்போ அல்ல. மாறாக ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறோம் என்பதனால் எதிரே வரக்கூடிய என் சகோதரன் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிட மாட்டான் என்ற நம்பிக்கையினால் மட்டுமே ஒழிய வேறு எந்த காரியம் அல்ல. என் உடன் பிறந்தவனாக அவன் எம்மதத்தை சார்ந்தவன் என்றால் என்ன, அவன் எம்மொழி பேசினால் என்ன, அவன் எந்த இனத்தவனாக இருந்தால் என்ன, அவன் என் தேசத்தில் பிறந்தவன் என்ற உணர்வு ஒன்று மட்டும்தான் இந்த இந்திய தேசத்தை இன்றளவும் கட்டி பாதுகாத்து வருகிறது. எனவேதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சிறப்பாக கிறிஸ்து பிறப்பை ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்தவர், ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மக்களுக்காக உயிர் வாழ்ந்தவர். இந்த இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் நாம் அவருடைய பிறப்பை கொண்டாட வேண்டும் என்றால் காரணம் என்ன என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான், உனக்கு அடுத்திருப்பவரையும் உன்னை போல் நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு சித்தாந்தம் மட்டும்தான். உனக்கு அடுத்திருப்பவனையும் நீ உன்னை போல் அன்பு செய்ய. நீ உனக்கு பிறர் அடுத்தவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ ஆண்டுதோறும் 1000 மாணவர்களை உருவாக்கி எங்கள் ஆசிரியர் இதயம் கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணு கண்ணாக, காலத்து கண்ணாக, மதிப்பேற்று செல்லாக, மதிப்பொழுது வாசமாக நம் கண்ணுக்கு விருது படைத்த என் மாணவ செல்வி அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி கூறி